கவியரசு கண்ணதாசன் கவிதை எழுதுவதில் மட்டும் மன்னர் இல்லை, அவர் ஞாபக மறதியிலும் மன்னர். அவருடைய மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருவர் அவரது ஞாபக மறதியை பற்றி இவ்வாறு சொல்கிறார்: கைப்பந்து விளையாட புகுந்து அதை மறந்து கால்பந்து ஆடிவிடுவார் என்று. கவிஞர் ஞாபக மறதி மன்னர் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஒருமுறை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கட்சி தலைவர்கள் கூடியிருந்தார்கள். அப்பொழுது எதிர்பாராத விதமாக கண்ணதாசன் அங்கு வருகிறார். அங்கு தன்னுடைய கட்சி நண்பர்கள் சிலரை கண்டதும் மகிழ்ச்சியும் வியப்பும் அடைகிறார். அவர்களை நலம் விசாரித்து விட்டு எல்லோருக்கும் இன்று மதியம் என் வீட்டில் விருந்து, கட்டாயம் வர வேண்டும் என்று அழைக்கிறார். பிறகு சிறிது நேரம் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு விடை பெற்று செல்லும் பொழுது கட்சி தலைவரான சம்பத் என்பவரிடம், மறந்து விடாதீர்கள் அண்ணே, அனைவரையும் அழைத்து கொண்டு 1 மணிக்கெல்லாம் வந்து விடுங்கள் வீட்டிற்கு என்று கூறிவிட்டு கிளம்பினார். கட்சி தலைவர் சம்பத் அவர்களோ எதிலும் நேரம் தவறாத பழக்கமுடையவர் என்பதால் பகல் 12:45 மணியானவுடன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார். சரியாக 1 மணிக்கு டி நகரில் உள்ள கவிஞர் கண்ணதாசன் வீட்டை சென்றடைந்தார்கள் அவர்கள். ஆனால் அங்கு விருந்திற்குரிய பரபரப்பு எதுவும் இல்லாமல் வீடு அமைதியாக காட்சி தந்தது. அவர்கள் காலிங் பெல்லை அடித்தவுடன் அவரது மனைவி பார்வதி வந்து கதவை திறந்தார். கதவை திறந்ததும் கண்ணதாசன் மனைவி முகத்தில் திகைப்பு. இருந்தாலும் அதை சமாளித்துக் கொண்டு, உட்காருங்கள், அவர் வரும் நேரம்தான் என்று கூறினார். சிறிது நேரத்தில் கவிஞர் கார் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய கண்ணதாசன் வராண்டாவில் அமர்ந்திருந்த அவர்களை பார்த்ததும் திடுக்கிட்டார். அண்ணே, எல்லோரும் இங்கே எப்படி? ஏதேனும் முக்கிய விஷயமா என்று பதறிய வண்ணம் கேட்டார். அவர்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. கட்சி தலைவர் சம்பத் அவருக்கே உரித்தான பாணியில், என்ன கவியாரே, இதுதான் பூலோகம், விருந்துக்கு வா என அழைத்துவிட்டு இப்பொழுது ஏன் வந்தீர்கள் என கேட்கிறீர்களே என்றார் பொய் கோபத்துடன். தனது மறதியை குறித்து பதறி போன கண்ணதாசன், கோபித்துக் கொள்ளாதீர்கள் அண்ணே, இதோ உடனே விருந்து தயார் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த ஓட்டலுக்கு ஆள் அனுப்பி உணவு வகைகளை வரவழைத்தார். கவிஞர் கண்ணதாசனின் மறதி குணம் பற்றி பேசி கேலி செய்தவாறே அவர்கள் அனைவரும் விருந்தை மகிழ்ச்சியுடன் உண்டு சென்றார்கள். நாளைய பதிவில் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்ப்போம்.